செல்லிமா சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். கம்பம் பேராசிரியர் பாண்டியராஜன் ஐயா அவர்கள் முதலாம் அகத்தாய்வு, ஆசை சீரமைத்தல், எண்ணம் ஆராய்தல், கவலை ஒழித்தல், இதை பற்றி தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. இதை எல்லாருமே பயன்படுத்திக்கணும். எல்லாரும் பார்த்து மறுபடியும் இந்த வீடியோவை பாருங்கள். அவர் சொன்னதெல்லாம் நல்லா கேட்டு உள்வாங்கி நம்ம அதன்படி நடக்கும்போது நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இதை இரண்டாம் அகத்தாய்வும் நம்ம அடுத்த மாதம் இருக்குது. அதனால் இந்த வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கணும்னு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாங்க இப்போ இந்த வீடியோவில் ஐயா சொல்கிறதை கேட்டு வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி பயனடைவோம். வாழ்க வளமுடன். ஏன் நினச்சிக்கிறேன் எனக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும். விளையாட சென்டரில் ஐயாவுக்கு இனிப்பு பிடிக்கும். ஐயாவுக்கு இனிப்பு சொல்லி ஒரு கிலோ இனிப்பு முன்னாடி இவன் ஆசைப்பட்டதுக்காக வேற வழியை தின்னா இதே பார்ப்பேன். ஏன்னா வேணாம்னு சொன்னால் கஷ்டப்படுவோம். அதில் சென்னையில் நிறைய மக்கள் இருக்காங்க. கிளாஸில் ஐயாவுக்கு இனிப்புனா பிடிக்கும். இனிப்பு நானும் இனிப்பு உண்மையே பிடிக்கும். அது எப்போ பிடிக்கும்? இனி ஒரு பருவத்தில் பிடிச்சது இப்போ பிடிக்குமா? ஏன் இந்த சிந்திக்கிறவங்க ஐயா உங்களுக்கு இனி பிடிக்கல, அது போறோம். ஐயா உங்களுக்கு இனி பிடிக்கும் என்னையா? அப்போ ஒரு நாள் அந்த விரிவாக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு வாழ்நாள் முழுவதும் எனக்காக நடனம் ஆடணும். ஆசைப்படலாமா? ஆசைப்பட்டீங்கன்னு வைங்க, அங்க ஒரு அடிமை சிக்கிடுவேன். அவன் ஏன் அது அடிமையானான்னு அவனுக்கே தெரியாது. ஆசைப்பட்ட உங்களுடைய என்ன ஆசை? என்னன்னா உயிரின் ஆசை என்பது என்ன? உயிரின் படர்க்க நிலை. 2 மார்க்கு சொல்ல மாட்டேங்கிறீங்களோ? படர்க்க நிலை. உயிரின் படர்கை, உயிருடைய விரிவலை. இந்த உயிர் விரிமிச்சு என்ன செய்யும்? அப்படியே பரவும். எவன் தகுதியானவர்களுக்கு அவனை பிடிச்சி அமைக்கணும். அவன் செய்து நம்ம காலுக்கு வந்துடும், கைக்கு வந்துடும். ஆசைப்படுவீங்க என்ன? உங்களுடைய துன்பங்களுக்கு காரணம் யாருங்க? இது நன்றும் பிறத்தரவாரம் உன்னுடைய பொருத்தமற்ற சிந்தனையில் இருந்த ஆசைகளே. ஆசைப்பட்டீங்க, அவதிப்படுறீங்க. ஆசையை சரியா ஆராய்ச்சி பண்ணுங்க. இது பூசை செய்து தேவா அதுக்கு தெரியுமா தெரியாதா? இன்னைக்கு ஒரு 2500 முறை மூச்சு வாங்கிவிடணும் ஆசையா இருக்கு அப்படின்னு 2500 மூச்சு வாங்கிவிட முடியுமா? இன்னைக்கு மொத்தமே 100 தான் மூச்சு வாங்கிக்கணும். நம்ம மூச்சு கம்மியா வாங்கிவிட்டா ரொம்ப நாளைக்கு இருப்போம்னா மூச்சே வாங்கிவிடாதீங்க. ரொம்ப நாளைக்கு இருப்பீங்க உடலோட. எவனாவது என்னத்தையா சொல்லிவிட்டு போயிடுறது உண்மை தத்துவத்துக்கு புறம்பா செயல்படுது. ஒரு நிறைய பேருக்கு இங்க பத்தலன்னு எங்கெங்க போறாங்க. மனவளக்கலையவே சரியா நுகர்ந்து எடுக்க முடியல. திறனுங்க ஐயா கொடுத்தது இன்னும் சரியா புத்தகத்தை எடுத்து வாசிக்கல. அது என்ன சொல்றாருன்னே தெரியல. எங்க போயிருது? நான் இப்ப எல்லாம் நம்ம மனவளக்கலைக்கு போறது ஈசா கோயிலுக்கு போ, நாசமா போ, திரும்பி வந்துடாரு. அந்த பாம்பு வாரத்தை கொண்டு வந்து போட்டு விட்டுருக்க வராது. வரவே வராது. வந்தேன்னு அவ்வளவு வரமாட்டேன். இதெல்லாம் பத்தாதுன்னு நான் இங்கேயும் வருவேன். வானங்கலைக்கு போய் மஸ்திரிக்கா பண்ணிக்கிடுவேன். இங்க கத்திரிக்காய் குழம்பு வச்சுருவேன். நீங்க எதுக்கு இங்க வர்ற? உனக்கு என்ன? அவன் எதுக்கு உலக மதிப்பு பேசுறான்? அவன் ஈசாவோட உலக மதிப்பு இருக்கான். நான் நேரடியாக சொல்றேன். அது எனக்கு வேற நான் பேசி ஆகணும். உங்க சிந்தனையில கொஞ்சம் ஒரு துடிப்பை தூண்டிதான் ஆகணும். இல்லாட்டி நான் இன்னைக்கு பேசுற அர்த்தம்லாம் போயிடும். ஸோ நீங்க நாளைக்கு எனக்கு கூப்பிடுவீங்களோ அது எனக்கு தேவையும் இல்லை. நீங்க கூப்பிட்டா சந்தோஷம், கூப்பிடாடி சந்தோஷப்படுவேன். இப்போ நீங்க வீட்டை வச்சிருப்போம். அண்ணே உனக்கு இல்லை, உனக்கு தான் நீ கேட்குற கடன் முடிஞ்சா முடிஞ்சு அதனால நான் ஃப்ரீயா இருக்கேன். நீங்க அங்கே ஒரு வீடு சார், இங்கே ஒரு வீடு சார், என்ன செய்ய போறீங்க? இன்னும் கொஞ்சம் சற்று நிர்வாகம் போடும், அமைதியாக கிடைக்கும். கார் வாங்க ஆசைப்பட்டு எத்தனை கார்? 8 கார் வச்சிருக்கேன். 8 கார் இருந்துச்சு. கடைசியில் ஒரு நாள் காரை போட பார்க்குறேன். எதுக்கு இந்த ஒரு வயசு நிற்கிறீங்க?
ஒன்றுடைய கைக்கு போக முடியாது. எங்க போக முடியும்? குளத்தை தாண்ட முடியாது. சுத்தவழி நோக்கி இந்த கார் பயணிக்காது. எங்க போறது அப்படின்னு உடம்புடைய நிலத்தில் வந்துட்டு சட்டையில் எனக்கு மொத்தத்துக்கு 5 கடை சட்டை, 5 பேண்ட், அவ்வளவுதான். எவ்வளவு தூரம் மகிழ்ச்சி கொடுத்திருக்காரு நமக்கு. எப்படி எடுத்துருக்கணும்? இன்னும் புதிய நகை கடைக்கு போறோம் இல்லையா? புதுசா லைட்டா போட்டு தொங்க விட்டு பார்ப்போம், என்ன கிடைக்கும்? நீங்க போட்டு மாட்டணும்னா எத்தனை பேரு நான் நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு எதிர்பார்த்து ஏங்குவோம். விசேஷம் இப்படியே காட்டுவோம். வாங்கக்கான்னு சொல்ல மாட்டா, வாங்கக்கா அப்படின்னு ஜிமிக்கா நல்லா இருக்கீங்களா? உங்களை எல்லாம் பார்த்து பல நாள் ஆச்சு. நவரத்ன மாவட்டத்தை காட்டுறது பல நாள் ஆச்சு. எங்கதான் போனீங்க? எங்க போனீங்க? எங்க போனீங்க? ட்ரெஸ் பண்ணியாச்சுன்னா இங்கிட்டு போறதுமா அங்க வந்து ஆசை செய்யற வேலை, ஆசை பேய் பண்ற வேலை கொஞ்சமா நஞ்சமா. உங்களுடைய ஆசைக்கு ஒருத்தன் ஒழுங்கா ட்ரெஸ் தச்சுக்கிட்டு இருந்தான். இப்ப என்ன போச்சு? எவ்வளவெல்லாம் ஒழுக்கு கேடா வெட்டணுமோ, ஒழுக்கு கேட தைக்கணுமோ, ஒழுக்கு கேட கிழிச்சு விடணுமோ கிழிச்சு விட்டேன். யார் ஆசை? யார் ஆசை? நம்ம ஆசை. ஆசைக்குத்தானே இத்தனை பொருள்கள் விளைகின்றன. ஆசை தோண்டி உங்களை எவ்வளவு அபிதிபட வைக்குது. சீரமைக்கலாமா? பாருங்க, மகிழ்ச்சி ஒரு கவி. நிறைவு பெறாமல் இருக்கும் ஆசைகளின் கூட்டம். நிறைவு பெறாமல் இருக்க ஆசைகள் கூட்டமாய் போச்சுன்னா, திரிவாய் போச்சுன்னா அது என்ன? நெஞ்சம் மனம் பேச்சிடை பிணக்காகும் பொய்கள். இந்த ஆசை தடை செய்யறான்னா நேர்முகமாய் மறைமுகமாய் பிறர் உளம் வருத்துதல். ஆசையை நிறைவேற்றுவதற்காக. நிறைவு பெறாமல் இருக்கும் ஆசைகளின் கூட்டம், நெஞ்சம் மனம் பேச்சிடை பிணக்காகும் பொய்கள், மறைமுகமாய் நேர்முகமாய் பிறர் உளம் வருத்தல். முறையற்ற உணவு, நெறிபிறந்த உணவு, உறக்கம், உழைப்பு, உடல் உறவு, கரைபடுத்தும் எண்ணம், இவை கருமையன் தன்னை கலங்கப்படி. உங்களுடைய ஆசை திரிவாகி கருமையை கலங்கி கெட்டிய டைட் ஆகி போவோம். கார்த்தி எங்க பாரு சார், கருமை எப்படி கருப்பா தாறு கணக்கு ஆகிப்போம். கார்த்தி கரையவே கரையாது. கார்த்தி எப்படி கரைக்க? கருமையத்தை ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். கருமையும் வெட்டவெளி, தூய்மையான ஒரு பொக்கிசம், தூய தத்துவம், சுத்த வெளி தத்துவம். அங்க போய் எதை சேர்க்கும்? இந்த கேவலமான ஆசையினுடைய நிறைவு பெறாமல் இருக்கும் ஆசைகளின் கூட்டம். டெஸ்லா சொல்றாரு, நான் சும்மா சாதாரண மனுஷனா ஃப்ரீயா தாங்கி இருந்தேன், ஊர் பையெல்லாம் நினைக்கிறேன் ஏடிசியை புதுசா கொண்டு வந்தேன். இந்த கண்டுபிடிப்புகள்லாம் நான் காரணம் இல்ல, என்னை சுற்றிலுள்ள சூழலே காரணம். சிஸ்டானுக்கு மிகப்பெரிய அறிஞர் கற்பனை பண்ண வச்சார் எடிசன். எழுதபடி சும்மா ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிச்ச எடிசன் அவ்வளவு கண்டுபிடிப்புகளை கணிச்சாரு. இத்தனை பற்றைகளை இத்தனை பேரை வச்சுதான் கண்டுபிடிச்சான். இதெல்லாம் யாருக்கான்னா, மக்கள் இரவ விரும்புற வெளிச்சமாக்க நினைச்சா பல்புங்கிற உதவி. ஆனா நீங்க இன்னைக்கு இந்த ஞான பற்றையில உட்கார்ந்து இருக்கீங்களே, யாரோட ஆசை? மூதாதையர்களுடைய ஆசை. என் பையனோ பேரனோ என்னோட வாரிசுகள் ஞானத்தை அடையணுங்கிற ஆசைப்பட்டதுனால நீங்க வந்திருக்கீங்க. இது நல்ல ஆசையா பொல்லாத ஆசையா? இங்க வந்துட்டு நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா முகரைய காட்டினா யாரு? அப்போ மூதாதையர்கள் பட்ட ஞான வேட்கை என்ற ஆசையை இந்த ஈகோ தடை செய்தால் பிரம்மகத்தி தோஷம், குருத்வேஷம் ஏற்படும். அன்பர்களே, ஞானத்துக்கு வரவனை மட்டும் தடுத்துறாங்க, விமர்சனம் பண்ணிடாதீங்க, கம்பேர் பண்ணிடாதீங்க, விட்டுருங்க ஃப்ரீயா. நான் போடி அறிவித்து கோயில்ல கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு. டீ டைம் அறிவிச்ச உடனே டீ டைம் ஐயா அப்படி நான் வருமா உருங்கட்டேன், இங்க நான் மௌனம் பார்க்கணும். ஆனா அங்க கலகலகலகலன்னு காக்கை குருவிகளோட காற்று மூச்சுன்னு சத்தம். ஏங்க தனித்தனியா ஒருத்தருக்கு சம்மந்தமே இல்லை. ஊர் கதை உலக கதை பேசி ஓஞ்சி போய் இங்க வருவீங்க. இங்க வந்துட்டு ஏங்க இவ்வளவு வச்சு பேசுறீங்க? மௌனமா இருக்கணும். டீ டைமா? டீ கொடுக்குற ஒரு ஆள் இருக்காரு, வாங்கி போறீங்க, மௌனமா சாப்பிட போறீங்க, வைக்க போறீங்க, மற்ற பழைய உட்கார போறீங்க. நீங்க எதுக்காக வந்தீங்க? பேச வந்தீங்களா, பேச்ச கேட்க வந்தீங்களா? ஆமா சார், சாப்பாட்டு நேரம்
நான் 2 நாள் கவனிச்சேன். அணுகுறையில் சொல்லிட்டேன். மன்றத்துக்கு வந்துட்டா மௌனம். பாத்தீங்களா, அங்க 2 பேர் அப்படி பேசுறது, இங்க 2 பேர் இப்படி பேசுறது, அப்படி இருக்கு இப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு பேசிட்டு தான் இருக்கும். மன்றத்துக்குன்னு உள்ள 8 வச்சு உள்ள வந்தானுங்க. இது எங்களுடைய பழக்கம். உள்ள போயிட்டு அப்படி ஓரமா அப்படியே உட்காந்து பேராசிரியர் கேட்டுட்டு அது சும்மா நாங்கெல்லாம் பிரச்சனையே எப்படி பேசலாம் பாருங்க. வணக்கம் சார், சார் உங்களை பார்த்து ரொம்ப நாள், அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இப்போதான் பேராசிரியர் அழைக்க வருமா என்ன வருங்க சார், அன்னைக்கு அங்கே பார்த்துக்கல பார்த்தேன். ஓ எங்க பார்த்தேனே ஆக போறீங்க, முதல்ல அங்கே பாரு போயா பேராசிரியர் ஒருத்தர் வெளி பொதுவத்துக்கு வந்து உட்காந்து பேசிட்டு அதை கேளியா, இங்கே வந்துட்டு என்னைய பார்த்து நம்ம கம்பம் தான் 2 பேர் தானே, இது ஒரு தானே, என்னது கண்டு என்னை பார்த்து டெய்லி ஏன் போட்டிருக்கேன் தெருவில் தான் பேசி எங்க மனசு பரப்ப 2 பேர் அப்படிக்கா இப்படிக்கா இப்படிக்கா அப்படிக்கான்னு பேசிட்டு மேலே வந்து இங்க வந்து அப்படி இப்படி எப்படி வந்தாச்சா அவனுக்கு ட்ரைனிங் பண்ணு. டீ டைம் வரப்போகுது, அடுத்த லஞ்ச் பிரேக் வரப்போகுது பார்ப்போம், சாயந்தரம் டீ டைம் பார்ப்போம், அடுத்து வீட்டுக்கு போக போறீங்க பார்ப்போம். மன்றத்தில் கடைபிடிக்கிற மௌனம் தெருவில் கிடைக்கும். ரோட்ல 2 பேர் நடந்து பேசிச்சே போறீங்க, முன்னாடி ஆறு அடிப்பான், வீட்டில் போய் பேசுவான், வண்டி வர தெரியல. அது சில மக்கள் இந்த செல்போன் வந்த பிறகு ரோட்ல பேசிட்டே போறாங்க. என்ன பேசுறாங்க, யார்கிட்ட பேசுறாங்கன்னு தெரியல, யார்கிட்ட பேசுறாங்க, ரோட்ல பேசுனா யார்கிட்ட பேசுவாங்க. ஏமா வீட்டுல பேச முடியாது சார், சில விஷயங்கள் பேசணும், ரோட்ல போறோம் அதானே. மௌனம் கலகநாஸ்தி, மௌனம் கலகநாஸ்தி. ஒரு சிக்கல் ஏற்படாது. நீங்க மட்டும் மௌனமா இருந்து பாருங்க, அவன் நிர்வாகம் கரெக்டா ஓடும். நீங்க பேசுறதுனாலதான் உங்களை ஜெயிக்க முயற்சி பண்றாரு உங்களுக்கு மேல உள்ள அதிகாரி, சரியா? நீங்க பேசாம இருங்க, அவன் பேசாம இருப்பான். அதனால இப்ப நாங்கள் அறிவிப்பு மீட்டிங் போனா இடையே 4 பேசி பார்த்துட்டு எல்லாம் பேசிட்டு, ஏங்க சார் நீங்க 2 பேரும் எந்த ஒப்பீனியன் கொடுக்கல, நாங்க ஒப்பீனியன் கொடுத்தோம், நீங்க அடுத்த மீட்டிங் வர மாட்டீங்க. மகிழ்ச்சி உடற்பயிற்சி கொடுத்துட்டாரு, ஏன் சூரிய நமஸ்காரத்தை சேர்த்திருக்கீங்க, யோகாசனத்தை ஏன் சேர்த்தீங்க? மகிழ்ச்சி சொல்றாரு யோகாசனம் பண்ணணும்னா 5 வயசுல இருந்து ட்ரைனிங் ஆகணும். 55 வயசுக்காரர தலைகளா நிப்பாட்டி வச்சு என்ன ஆகும்? 60 வயசு வர ஒரு வயசானம்மா, அம்மா நீங்க சர்வாங்காசனம் சரசாசனம் செய்யணும்னா சக்கராசனம் செய்யணும்னா இப்படி போனது இப்படியே தான் போகும். போன மாசம் மீட்டிங்ல கேட்டேன், ஏங்க நீங்க சூரிய நமஸ்காரம், சூரியன் கடவுள் சௌரத்துல மத வழிபாட்டு முறைகள்ல சைவம் வைணவம் சாக்தம் சௌரம் கானபத்தியம் கௌமாரம் இத்தனை மதங்கள் இருந்துச்சு. இது எவையுமே உண்மையை உணர்த்தால் தெரிஞ்ச பிறகுதான் சூனிய தத்துவம் சூனியவாதம் வந்துச்சு, புத்திஸ்ட் ஜெயின மதம் வந்துச்சு. அடுத்து இஸ்லாம், இதுகளை காப்பி அடிச்சு கள்ளக்காப்பி அடிச்சு இஸ்லாம், அதை கள்ளக்காப்பி அடிச்சு கிறிஸ்துவம் வந்துச்சா. எல்லாமே அங்க கொண்டு போய் விடாது அப்படி தெரிஞ்சுதான் மகான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி ஐயாவுடைய சைனாவில் லாவோட்ஸ், ஐயாவுடைய உலகம் முழுவதும் சுத்த தத்துவத்தை உணர்ந்த பெரிய மகான்கள் போயிருக்காங்க. எல்லா இடத்துலையும் சுவாமிஜி பிறந்திருக்காங்க. ஒரே கருத்துள்ளவை எந்த கோடியில் இருந்தாலும் அவன் ஒரே கரு. இயற்கைய எந்த கோணத்துல எவன் சிந்திச்சாலும் அங்க வேற்று கிரகத்தில் இருந்தோம் பூமியிலும் இந்த பிரபஞ்ச வெளிக்குள்ள இந்த மில்கிவேக்குள்ள இவ்வளவு நிறைய கேலக்சி, ஆண்டுக்குரிய கேலக்சி, நிறைய கேலக்சி இருக்கு. எந்த கேலக்சி உட்கார்ந்து சுத்த வழியை சிந்திச்சா இறைவன் சுத்த வழியில் தான் ரிசல்ட் வரும். உண்மையா பொய்யா? அவன் எந்த சந்திரன்ல உட்கார்ந்து சந்திரன்ல பிறந்து சந்திரன்ல வீடு கட்டி சந்திரன்ல ஐடி ஃபீல்ட்ல இருந்து வேலை செஞ்சவன்
ஞான உபதேசம் செஞ்சாலும் இறைவன் எப்படி இருப்பான்னா, இறைவன் தூய்மையானவன், நிதர்சனமானவன், தரிசனத்துக்கு உட்படாதவன், அருள் பொருளற்றவன், அவன் தூய வெளிந்தால் ரிசல்ட் எடுக்க முடியும். உதாரணம் சொல்றேன். அப்பெல்லாம் ராக்கெட் மேல போய் பல கோடி செலவு பண்ணி ராக்கெட் தயார் பண்ணி சேட்டலைட் விட்டுட்டு அது பூரா அங்கேயே எரிஞ்சு முடிஞ்சு போகும். பல லட்சம் கோடி வேஸ்ட் ஆகும். இப்போ உலக விஞ்ஞானிகளுக்குள்ள ஒரு எக்கனாமிக்கல் டிஸ்டர்ப் ஆகும், பொருளாதாரத்துக்கு நிறைய செலவாகும். இது போய் அங்கேயே விட்டுட்டு அங்கேயே அது வீணா போறதை விட போய் வண்டி இறக்கி வச்சுட்டு சேட்டலைட் விட்டுட்டு மீண்டும் திரும்பி வந்தா நல்லா இருக்குமே, ராக்கெட்டுக்கு பதிலாக விண்வெளி ஓடங்களாக மாற்றலாமே ஒரு ஐடியா ஃபார்ம் ஆகுது. அப்ப இந்த ஐடியாவை ஒவ்வொரு நாட்டு ரகசிய அறிவியல் காப்புரிமையோட உடன்படிக்கையோட ஒவ்வொரு சயின்டிஸ்ட் சிந்திப்பாங்க. ஜப்பான் நாட்டு அறிஞரும் ஆராய்ச்சியாளர்களும், ரஷ்ய நாட்டு ஆராய்ச்சியாளர்களும், அமெரிக்க ஆராய்ச்சியாளர்களும், ஜெர்மன்ல சில ஆளுகளும், ஒரு 4 உயர்ந்த விஞ்ஞான துறையில உயர்ந்த சயின்டிஸ்ட் தனித்தனியா ராக்கெட்டுக்கு விட வேஸ்ட் ஆகிறத விட போய் சேட்டலைட் ஏறிக்கிட்டு ரிட்டர்ன் ஆகி பூமிக்கு வந்தா போதுமேன்னு ஒரு விண்வெளி ஓடத்தை டிசைன் பண்றாங்க. இது அன்றைக்கு சோவியத் யூனியன் அப்படிங்கிற ஒரு புக் ஒன்று சரிங்களா, சோவியத்தின் புக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? USSR புக்கு. நான் அதை மாத சந்தா கட்டி நான் அதில் அதிகமான சயின்ஸ் படிச்சிருந்தேன். அற்புதமா போடுவான். ரஷ்யன் சயின்ஸ் டிஃபரெண்ட் அப்ரோச். இன்னைக்கு வரைக்கும் ரஷ்யனுடைய கண்டுபிடிப்பு உபகரணங்களை யாருமே யூஸ் பண்ற. ஜெர்மன் இருக்கு, மேட் இன் ஜெர்மன் இருக்கு, ஜெட்டோர் மேட் இன் ஜெர்மன் வந்து, ஸ்பெயின் வந்துச்சு, இத்தாலி வந்துச்சு, பியாஜியோ கம்பெனி மோட்டார் இத்தாலிக்காரங்க கொடுத்துட்டு எல்லாமே ஜப்பான், மேட் இன் ஜப்பான், சுசுகி, கவாசாகி, யமஹா வந்துச்சு. எல்லாம் அறிவியல் இங்க வேர்ல்ட் சைக்கிள் இருந்து எடுத்து பாருங்க, ஃபோர்டு எல்லாமே அமெரிக்கா கண்டுபிடிப்பு எல்லாம் வருது. எல்லாம் தென்கொரியா வடகொரியா வருது. மேட் இன் ரஷ்யா போட்டு எந்த பொருளா நீங்க வச்சுக்க யூஸ் பண்றீங்களா? நுணுக்கமான கட்டமைப்பு. இன்னைக்கு இருக்க மிகப்பெரிய கனரக சமாச்சாரங்களுக்கு அவன் தான் பெரிய ஆள். அவனுடைய கனரகமான இன்னைக்கு டிராக்டர்ல இருந்து எடுத்து பாருங்க, ஜேசிபி இருந்து எல்லாமே செகஸ்லோவாக்கியா ரஷ்யனுடைய கண்டுபிடிப்பு. அவன் மிகப்பெரிய கனரகத்தில் பண்ணுவான். இப்படி இவ்வளவு பெரிய அறிவியல் பலமுள்ள நாடுகள்லாம் தனித்தனியா ஆராய்ச்சி பண்றான், அதை டிசைன் பண்றான். அப்ப அந்த ஆராய்ச்சியாளர் இன்ஜினியர் எப்படி டிசைன் பண்ணிருப்பான்? போய் இறக்கி விட்டு வரணும், போகணும், சேட்டலைட் ஷாப்டே இறக்கணும், அடுத்து மீண்டும் ரிட்டர்ன் ஆகி வரணும். இதானுங்க கான்செப்ட். போறது, அங்க லோட டிஸ்சார்ஜ் பண்றது, மீண்டும் பூமிக்கு நம்ம நாட்டிலே இறங்கணும். இப்படிதான் டிசைன் பண்ணுவான். டிசைன் பண்ணி முடிச்சு ஒரு 5 ஆண்டு திட்டம். 5 ஆண்டுக்கு அப்புறம் அந்த படங்களை அந்த சோவியத் புக்ல பார்க்கணும், வரிசையா போட்டிருக்கான். அதை எழுதுறவர் சொல்றார், எப்படி இந்த விண்வெளி ஓடங்கள் எல்லாம் ஒன்று போல ஒரே அளவுகோல், ஒரே வடிவமைப்பு, ஒரே டிசைனிங், ஒரே மொழி இருக்கான். அப்போ மற்ற நாடுகள்லாம் போர் படி தூக்குது. நீங்க 5 பேருமே ஒண்ணு சேர்த்துக்கிட்டு நீங்களா செஞ்சுட்டீங்க, நாங்க கேட்டா விலைக்கு வேணா விற்பீங்க, நீங்க கூட்டுச்சதி பண்ணிட்டீங்க நாடு சொல்லும் போது, மற்ற நாடுகளை சொல்லும் பொழுது அந்த சயின்டிஸ்ட் சொல்றாங்க, இப்போ மறையா இயல்பியலை சிந்திச்சா இயல்பியல் ஒன்றே. இயல்பியலை எந்த இடத்துல எந்த கோணத்துல எவன் சிந்திச்சாலும் அதனுடைய வடிவம், துல்லியம், இயக்க ஒழுங்கும் ஒன்று போல் வரும். அப்ப இறைவனை நீ காட்டுக்குள்ள உட்காந்து காட்டில் இருக்க பலியின் சித்தனாக இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ள இருக்க உறவில இருந்து துறவு பெற்று யோசிக்கக்கூடிய வல்லமை பெற்ற சித்தனாக இருந்தாலும் சரி, இமயமலையில் போய் உட்காந்து சிந்திக்கிறவனா இருந்தாலும் சரி, இல்ல மலை குகைக்குள்ள உட்காந்து சிந்திக்கிறவனா இருந்தாலும் சரி, எங்க சிந்திச்சாலும் இறைநிலை சுத்தவெளி என்பதை அனைவராலும் ஒற்றுக்கொண்ட ஒரு உண்மை. சதாசிவ பிரம்மேந்திரன் சொன்னதும், அருட்தந்தை சொன்னதும், சுவாமி ராகவேந்திரனுக்கு புரிஞ்சதும் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். சொல்லியிருக்கான், இவனுக்கு புரியல, மூலராமரை பிரதிஷ்டை பண்ண. நீங்க எங்க வந்துட்டீங்க? குரு சொல்லிட்டாருன்னு அந்த சிலை அளவிலே நிட்டீங்க.
சொல்றாரு மகிழ்ச்சி. கலையுணர்வால் மெய்ப்பொருளாம் கண் காணாத ஒன்றினை கண் காது மூக்கு முகம் உருவம் புகுத்தி சொன்ன கதைகளில் சிக்கி உள்ளவரை சுயநிலையை அறிவு அடையாது. நீங்க மேல்நிலையை தொட முடியாது. பூஜா விதிகளிலும் மந்திர தந்திரங்களிலும் சிலை வணக்கங்களில் சிக்கி இருக்க வைக்கும். உங்களுடைய உண்மை தன்மையை நீ உணர்வது சற்று கடினம். சரி சார், அப்ப நவகிரகங்கள் என்ன சார் செய்யுது? அது பாடி சுத்திட்டு இருக்கு. நீங்க சக்கரம் உங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்க. ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சக்கரத்துல ஒரு சம் தண்ணி ஊத்துங்க. தண்ணி என்ன செய்யும்? சக்கரத்துல போடும், போல்டு கீழே சிந்திடும். அதே வண்டியை ரேஸ் பண்ணி தண்ணி ஊத்துங்க. தண்ணி சக்கரத்தை தொடும், எங்க வரும்? திரும்பி அது வண்டி வீலுக்கு நேரம் ஊத்துனீங்கன்னா ஊத்துற தண்ணி எங்க வரும்? உங்களை சுத்திய ரிப்பல்ஷன் வருதா? அப்ப நீங்க நினைக்கிற ஆசையும் எண்ணமும் செயலும் விரிவலைகளாக விரிந்து. ஏன்னா அது ஆசையும் எண்ணமும் உயிரின் படர்கை நிலை. புறத்திலிருந்து தூண்டுவது ஆசை. குறிப்பிடுத்துங்க, புறத்தில் தூண்டுவது ஆசை. ஒருத்தவங்களை வாழ்க வளர்ந்து புகழ்றான், ஆசை நம்ம நல்லவர் அவரு. உங்களை வாழ்த்துறது மூலமா உங்களுக்கு உதவி செய்தது மூலம் எழுந்த உணர்ச்சியின் விளைவாக வரக்கூடிய ஆசை புறத்தூண்டல். புறத்தில் தூண்டப்படுவது ஆசை, அகத்தில் தூண்டப்படுவது எண்ணம். என்ன எழும்? எங்க எழும்? இந்த வித்தியாசம் தெரியல நமக்கு. அதனால்தான் முதலே அகத்தாய்வுல எண்ணமாராய்தல், ஆசை சீரமைப்பு. ஆசை என்பது புறத்தூண்டல், எண்ணம் என்பது அகத்தூண்டல். சோ இது நான் சொல்றேன், நீங்க சிந்திச்சு இன்னும் வித்தியாசப்படுத்தீங்க. நீங்க அந்த கிளாஸ்ல நீங்க கிளாஸ் எடுக்கும் போது புறத்திலிருந்து தூண்டுவது எண்ணம், அகத்தில் தூண்டுவது ஆசை. ரெண்டுக்கும் மேட்ச் பண்ணி பேசலாம், பேச தெரிஞ்சா. ஆகக்கூடிய எண்ணத்திலிருந்து விடுதலை பெற செய்யணும், ஆசையிலிருந்து சீரமைக்க அவனை பயிற்சி கொடுக்கணும். இந்த ரெண்டையும் நீங்க செய்யணும். அதுதான் பேராசிரியர். சரியா சொல்றது? குழப்பமே வேண்டாம், குழம்பிட வேண்டாம். உங்க வார்த்தை மிக தெளிவா இருக்கும். நல்லா தூங்கும் போது ஆசை பிறக்குமா? நல்லா தூங்குறீங்க. ஆனா என்ன செய்யும்? நீங்க நல்லா பாருங்க, நான் வெறும் வார்த்தையில கொடுக்குறேன், ரிசர்ச் ஆராய்ச்சி பண்ணி பேசுறேன். சும்மா வெட்டியா பேசுறதுக்கு, எனக்கே புத்தகத்தை கொடுத்து பேசுறதுக்கு நான் சப்ஜெக்ட் தலைப்பு தான் பாக்குறேன், சப்ஜெக்ட் நான் பார்க்கல. ஆனா சப்ஜெக்ட் தான் பேசிட்டு இருக்கேன். நேற்று இருந்தோம் சும்மா உட்காந்து அங்கிருந்து 350 கிலோமீட்டர் தள்ளி வந்து உட்காந்துட்டு எனக்கே உலர்ச்சி போறதுக்கு நான் வரலைங்க. பொறுப்புணர்ச்சியோட பேசுறேன், பொறுப்புணர்ச்சியோட பேசுறேன். உங்க ஆசையெல்லாம் கனவுல வராது, ஆனா எண்ணம் மட்டும் தான் கனவுல வரும். கனவில் தோன்றுவதெல்லாம் எண்ணங்களுடைய பிரதிபலிப்பு, பகலில் தோன்றுவதெல்லாம், நினைவில் தோன்றுவதெல்லாம் ஆசைகளின் பிரதிபலிப்பு. அங்க போய் அந்த கருப்பட்டி காப்பி சாப்பிடலாம் நினைச்சேன், ஆசை. பார்த்தோன்னு பார்த்தேன், நேத்து கருப்பட்டி காப்பின்னு வண்டி கிடக்குது. சார் வண்டி ஓட்டு அடிச்சு பார்த்தேன், இட்லி காப்பி கடைன்னு வருது, இட்லி. அங்க கருப்பு காணும், கருப்பு இருக்கு, கருப்பா அந்த லைட் எரியல, கருப்பட்டிக்கு பதிலா இட்லி டீ கடைன்னு போட்டிருக்கு, இட்லி காபி கடைன்னு போட்டிருக்கு, கருப்பு காணும். உண்மையிலே கருப்பு இருக்கா? கருப்பு எப்படி இருக்கும்? கருப்பு எப்படி இருப்பா? கருப்பு கருப்பா இருக்கு, அதான் கருப்பா இருக்கு, லைட் எரியல. உண்மை அப்படின்னு அந்த லைட் ஆஃப் பண்ணது கரெக்ட் தான், பீஸ் போனது கரெக்ட் தான். அப்ப என்ன பண்ண, கருப்பு இட்லி காபி கடை, கருப்பட்டி காபி கடை, கருப்பா இருக்கு. கவனிச்சுக்கலாம் அந்த கடையில. இப்ப அவதானம், நமக்கு அவதானமே இல்லை, அவதிதான் இருக்கு. நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியும், கவனிக்கணும். ஆனா நம்மளை கவனிக்கணும், நாம அதை கவனிக்கும் போது நம்மளை கவனிக்கணும். எதுக்கு நமக்கு என்னமா தொடர்பு இருக்கா அப்படி நினைச்சு கவனத்தை விட்டுருங்க. அப்சர்வர், அப்சர்வேஷன். நீங்க ஒரு அப்சர்வரா இருக்கணும், நீங்க கவனிக்கிறவனும் கவனிக்கணும், கவனிக்கிறவனையும் கவனிக்கணும். நான் இதை கவனிக்கிறேன், இதன் மூலியமா ஆசை என்ன தூண்டும், அதனால இந்த கவனத்தை நான் கவனிக்கிறேன். இது உனக்கு தேவையான உங்க கவனத்தை கவனமா கவனிச்சு கவனமாவே இருங்க. நீங்க கவனமா இருக்கு, கவனமா இருக்குமா?
கவனமாக என்ன ஆகும்? எல்லாத்தையும் மாட்டிக்கிறீங்க. கவனிக்கல சார், கவனிக்காம வாங்கிட்டேன். அப்சர்வ் பண்ணுங்க, அப்சர்வோட இருங்க. கவனத்தை கவனிக்கிறவரா இருங்க. கவனத்தை கவனி, பின் கவனமாவே நீ கவனமாவே. நீங்க கவனிக்க ஆரம்பிக்க உள்ள கவனமா நிற்கும் போது மௌனம் தானே வந்து எப்படி சொல்ல அப்படி சொல்லிக்கிறோம். ஆசை என்பது புறத்தில் தோன்றக்கூடிய புறத்தூன்றல்கள். என்ன வேணா விளம்பரம் வரட்டும், வரும் பின்னாடி கண்டிப்பா இன்னொரு 10 வருஷம் வரும். பிள்ளைகளுக்கு உட்வாட்ஸ் பதிலா கொஞ்சம் பீர் சாப்பிடுறது நல்லது. டாக்டர் ரெக்கமெண்ட் இந்த கம்பெனி வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. சொல்லுவானா சொல்ல மாட்டேன். வரும் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணிருக்கல இருக்கு. நாளைக்கு கவர்மெண்டே டாக்டர் தூண்டா சரியா போச்சு. நல்லதுங்க அப்படின்னா சர்க்கரை வியாதிக்கு ஒயின் நல்லதா? ஆமா, சாப்பிடலாம் அப்படிங்களா? சாப்பிட வச்சுக்கோங்க. கவனமா இருக்கு. வியாபார யுகத்துக்குள்ள மாட்டிட்டு இருக்கோம். எல்லாமே வியாபாரம், விளம்பரம். அது நிலைப்பாடு வெளியே வரணுமா? ஆசையை சீரமைக்க வேண்டும். ஆசைப்படு, ஆனா அதை சீரமைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கவனத்தை கவனமா கவனி. ஐயா கிட்ட வரமா, ஐயா ஆசீர்வாதம் பண்ணிங்க, என் பொண்ணுக்கு டாக்டர் மாப்பிள்ளை வேணும். நான் டெய்லி சங்கல்பம் பண்ணிக்கணும். என் பிள்ளைக்கு டாக்டர் மாப்பிள்ளை வேணும். டெய்லி என் பிள்ளைக்கு டாக்டர் மாப்பிள்ளை வேணும், டாக்டர் வேணும், டாக்டர் வேணும், டாக்டர் வேணும்னு சொன்னோம்னா ஐயா கிட்ட ஐயா உங்களுக்கு டாக்டர் வரும்னு சொல்லிட்டாரு. இப்போ டாக்டர் மாப்பிள்ளை வந்துடுச்சு, கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு. 1 வருஷம் கழிச்சு அம்மா வருது. அந்த அம்மா, ஐயா என் பிள்ளைக்கு வேகமா டைவர்ஸ் வருது. என்ன மாச்சு? டாக்டர் கேட்டீங்க, டாக்டர் வந்துச்சு. என்ன மாச்சு? அவன் கேடு விட்டு டாக்டர் ஒரு நர்ஸும் கூட விட மாட்டேங்கிறாங்க. போதைக்கு அடிமையா இருக்கு. நான் என்ன செய்ய? அதனால வேணாம், நான் என் பொண்ணு கேட்டதாரு. நீ டாக்டர்னு கேட்கும் போது நல்ல டாக்டர் வேணும் கேட்டியா? ஆசைப்படுங்க. ஆசையை சீரமைத்தீர்களா? இதான் மாதிரி சொல்ற சூத்திரம். இன்னும் உனக்குள்ள உன்னுடைய கர்மத்திலிருந்து ஆண்டாண்டு காலமாக ஆசை சீரமைக்கப்படாமல், ஆண்டாண்டு காலமாக அபிலாசைகள் அனைத்தும் அமுக்கப்பட்டு திணிவாக்கப்படுவது புள்ளியிலிருந்து எண்ணம் எழுவதற்கும் ஆசையை காரணம். எண்ணம் எழுவதற்கும் பிறருடைய தூண்டல், ஆசையை தூண்டலே காரணம். சோ அடுத்தவன்றது வரும், அது திணிவான வாங்கன்றது வரும். நீ ஏன் உள்ள வாங்கி ஸ்டோர் பண்ற? இதெல்லாம் பார்த்தாம செல்லு வர ஏகப்பட்டது ஏச்சு. கர்மையும் ஸ்டோர் ஆகி ஃபுல் ஆயிட்டு. அதனால செப்பரேட் கர்மையும் சப்போர்ட்டோட கர்மையும் செல். உங்க கர்மயத்தை இந்த செல்ல வச்சுட்டு வந்துட்டீங்க வைங்க. ஏன்னா உங்களுடைய பாவம் பதிவுகளுடைய திணிவு பெற்ற செல்லும் ஒரு கர்மையும். செல்ல வீட்டுல வந்துருங்க. ஏன் செல்ல இப்படி சென்டர்ல வச்சிருப்பேன். என்னுடைய மாணவர்கள் யார் வேணும் எடுத்து பேசலாம். அதே பேசுறீங்க எடுத்தோன்னா அவங்க அக்கா என்ன சரியா வெட்டித்தவங்க பேசிட்டு இருக்காங்க ஆன்மீகம் சொல்லு. வீட்டுல அரிசி இல்லையா, கவலாத்திரமா ரூபாய் வாங்கி கொடுத்து சொல்லுவாளா? மனைவி போனே பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு தேவைகளை நான் நிறைவேற்றி தான் இங்க வருவேன். நிறைவேற்றி 2 நாள் பட்டியா இருக்காங்க. என்ன அதை பார்ப்போம் இருப்பாரு. அறுவையும் செழுமையும் 2 கண்ணோட பிராக்டிஸ் பண்ணு. வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடாம இருக்கிறேன், இந்த வாரத்துக்கு 3 நாள் நீங்க சாப்பிடாம இருக்கிறேன். குண்டாவீங்களா ஒல்லியாவீங்களா? இப்ப குண்டா இருக்க காரணம் என்ன? சாப்பிடுறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறைய கொடுக்கப்பட்டு ஹைஜீனிக் ஃபுட்டு. நீங்க குண்டானது காரணம் யாருப்பா? உங்க வயிறும் வாயும் ஆசையும். கடவுள் மேல அதுக்கடுத்து என்ன பண்றது? குண்டாயிடும், போயிட்டு ஓடு மிஷினை வாங்கிட்டு ஓடு. அதுக்கு ஒரு 50,000
அடுத்து ஓடு போய் பிறகு சும்மா இருக்கு வீட்டு வேலையில விட்டு போட்டு உட்காந்து தவமெல்லாம் வாழ்ந்தாங்க முடியாதுல்ல. நடக்கிறது தெருவா விடிக்கால 5 மணிக்கு வாக்கிங் ஓடு. அது படித்து நிறைய வேலை இருக்கு. எதை படித்து கேட்ச் பண்ணிடுவோம். இதுதான் கரெக்ட். அதுதான் வயசாகி போச்சு. ஆராய்தல் அது உனக்குள்ள இருந்து வருது. நீ ஆராய்ச்சி பண்ணு. எழும்போது ஆராயும் திறனை பெற்றுக்கொள். என்னத்தை ஆராய்ச்சி பண்றதுக்கு உதவுற ஒரு சாதனம் எது? நேற்று சொன்ன இன்வாய்ஸ். இந்த இன்வாய்ஸ் தான் இந்த இன்வாய்ஸ் பேப்பரா இப்படி நிறைய ஒரு அம்மா நோட்டு ஃபுல்லா கட்டுரை நோட்டு பெரிய கட்டுரை வாங்கி இன்னைக்கு டேட் எல்லாம் போட்டு வரிசையா போட்டு சுருவா வந்து சார் 2013 நான் சார் 2013 போயிடுச்சு இல்ல நீ நினைச்சிட்டு இருக்கீங்க சார் 2021 நான் வண்டியில போகும்போது கீழே வந்தேன் அப்போ வந்து வழி எப்ப வந்து நினைச்சிட்டு இருக்கேன் பாருங்க. ஓ இப்போ வலிக்குதா இப்போ வலிக்குது இப்போ பாரு. ஏன் 2013 தடிக்க வைக்கிற நீ கருமையத்திலேயே அதை திரிவாய்க்கிற. சரி எப்பயோ விழுந்த எப்பயோ ஆச்சு அது முடிஞ்சு போச்சு சார். இங்க கழுத்து வலிக்குது. என்னைக்கோ விழுந்த அடியையும் இன்னைக்கு இருக்க வழியும் சேர்த்து பார்க்கிறேன். அன்னைக்கு இருந்த உடல் வேறு உணர்வு வேறு காலம் வேறு சூழல் வேறு எல்லாம் விட்டு வந்துட்டு இல்ல. நீ என் பழைய பஞ்சாயத்தை பச்சுக்கிட்டு இருக்கல. நேற்று ஒருத்தர் எதிரின்னா அவன் நேற்று தான் எதிரி. இன்னைக்கு அவன் நண்பனா கூட மாறலாம். நீ உன்னுடைய நேற்று பகைமையை சுமந்துட்டு இன்னைக்கு அந்த பகை கண்ணோடத்தை பார்க்கிறான். இன்னைக்கு அவனை பகைமை நான் மாத்திக்கிட்டு இருக்கிறது உன்னுடைய தீய குணங்களை என்று வேறொன்றும் இல்லை. இறங்கி போ. எனக்கு தெரியாம சண்டை போட்டேன். சாரி சார். நான் உங்க மேல நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்கேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்க நல்லவங்க தான். யாருமே கெட்டவங்க இல்லைங்க. உங்க சிந்தனையில தான் இருக்கு. சரியா தப்பா? அப்படின்னா வீட்டுக்காரர் சண்டை வரும்போது டெய்லி கோர்ட் வாசல்ல ஏறணும். ஐயோ இல்லமா முந்தானத்தை அப்படி பேசு. அது முந்தானத்துங்க. இன்னைக்கு நல்லா பேசுறீங்க. இன்னைக்கு வாழு. நாளைக்கு சண்டை வந்து நாளைக்கு திட்டா திட்டுங்க. அதனால இருக்கு. நான் தவறு பண்ணா சொல்ல போறீங்க. சுத்தி காட்ட போறீங்க. நீங்க தவறு நான் சுத்தி காட்ட போறேன். பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அது வர பேலன்ஸ். ஏன் அப்படி இல்ல? சப்ஜெக்ட் ஓரியன்ட் இன்வாய்ஸ் எடுக்க சொல்றீங்க. நீங்க அப்படி விரும்புறீங்களா? வெறும் பேப்பர் ஒர்க் போதுமா? வெறும் பேப்பர் ஒர்க் போதுமா? பேப்பர் ஒர்க் வேணுமா? ப்ராப்பர் ஒர்க் வேணுமா? நீங்க ப்ராப்பரா இருந்து பாருங்க. வார்த்தை பல போட்டு நான் ஒரு பொருள் எடுக்கிறேன். ரொம்ப முக்கியமானதுன்னா அந்த ஒரு பொருளை அந்த எலக்ட்ரானிக் பொருள் ஒரு இடத்துல வைக்கிறேன். அது தேவைப்படும் போது வைக்கும் போது ஒரு ஃப்ரீக்வன்சி, அது தேவைப்படுற ஒரு 10 தடவை ஃபோன் பண்ணும்போது என்னுடைய ஃப்ரீக்வன்சி ஏறுது. ஆமா கேட்குறான். பரவாயில்ல. அது நல்லா. அவன் வெளியே போய் வாங்கினா 5000 ரூபாய், அவனுக்கு ஒரு 5000 ரூபாய் 2000 ரூபாய் மாட்டி விட்டா அவன் வண்டி ஓடும். அதனால வந்து அவன் ஏற்றின அந்த ஃப்ரீக்வன்சி என்னுடைய ஃப்ரீக்வன்சி லெவல் கூடிரும். பீட்டாவுக்கு போயிடும். நான் பீட்டாவோட தேடுவேன். முன்னாடியே வச்சுக்கிட்டு பீட்டாவோட தேடுவேன். இல்ல எப்பா இல்லப்பா எங்கேயோ காணாம போச்சு, நீ புதுசு வாங்கலாம், போயிட்டு வாப்பா 2 நாள் கழிச்சு பாப்பா அனுப்புறேன்னு. 2 நாள் அவன் வந்து அவன் மறுநாள் அவன் அடுத்த நிமிஷம் அவனை பெற்றுவேன். அறுத்து போகும். என்னுடைய அவன் போனோடனே சரி விட போன போயிட்டு போது வேணும். இவன் வந்தாதான் அதை கேட்டேன். இவன் வராட்டி அதை கேட்க மாட்டான். கேட்கறவன் வரல, தேவைப்படணும் வரல. எனக்கு அந்த எண்ணம் தூண்டல. வந்தா கேட்டேன் காணும். நீ அதை நினைச்சு கவலைப்பட்டா உட்கார்ந்து இருக்கணும். அதனால என்ன பண்ணுவேன்? அந்த பொருளை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அப்படின்னு அந்த பொருளை வாழ்த்தினாது. நான் இங்க இருக்கேன் அப்பா, நான் இங்க இருக்கேன்னு சொல்லிருக்கும். அது வாயு எனக்கு வாயு வயிறு இருக்கு. அதனால அவன் தேவையை எனக்கு தூண்டி பீட்டா கொண்டு வந்துட்டான். என்ன பண்ணான்? பேசாம விட்டுட்டு அங்கிட்டு போயிட்டு வேற வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது மனாமி நிலைக்கு வரும்போது பார்த்தா அதை பார்த்தா எடுக்கிற அந்த பொருள் ஏப்பா இப்படி காணாம நான் எங்கேயா காணாம. நீ வைக்கும் போது ஒரு புத்தியில வச்ச, தேடும் போது ஒரு புத்தியில தேடுற. இப்படித்தான் வீட்டுக்காரி உள்ள வச்சுக்கிட்டு வீட்டுக்காரியை தேடிட்டேன். 2வது கல்யாணம். இதுதான் தேடுறோம். ஒரே மனோபாவம் தான். கண்டதே காட்சி ஏகபத்தி
இருக்க வேண்டிய உடல் ஊசம் அதுவும் எடுக்கிறேன். என்னப்பா அப்படி எடுத்த உடனே இப்ப இது எடுத்த உடனே வந்துருச்சு, பொருள் வந்துருச்சு, அடேங்கப்பா 5000 ரூபாய் கிடைச்சிருச்சு. உடனே மனம் என்ன செய்யும்? டெல்டாவில இருந்து வீட்டை போய் அவன் நம்பர் தேடும். ஐயோ நம்பர் வர பரபரப்பு தேடும். அங்கிட்டு கண்டுபிடிச்சு அங்கிட்டு முன்னாடி போட்டு நீங்க யார் சார் ஹலோ அப்படிங்க, நீங்க ராங் நம்பருங்க சொல்லி நம்ம ரொம்ப தெரிஞ்சவங்க ராங் நம்பர். கடைசி அங்கிட்டு அவன் நம்பர் கொடுத்து என்னப்பா அது பாப்பா வந்து மாட்டிவிடுறேன், என்ன புதுசு வாங்கி மாட்டியாச்சுன்னா அப்படி ஐயோ போச்சு 5000 ரூபாய் போச்சு. வருதா? என்ன செய்யணுங்க? தூக்கி உடச்சு போடணும். இதை வாங்கி வச்சு இது பழசு சேர்த்தனால ஒரு பழசுக்காக ஒருத்தர் வர்றேன், அவன் வாங்கி இவன் வாங்குறதுக்கு அவன் வாங்க மாட்டுறதுக்கு நம்மளை சிக்க வைக்கிறேன். அவன் ஆசையை தூண்டப்பட்டு இந்த பொருள் இருக்கிறனால இது பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கும். என்னைய வச்சிருந்தா அவனுக்கு 5000 ரூபாய் கிடைக்கும், என்னைய வச்சிருந்தா 5000 ரூபாய் ஏலம் போடும். ஏலம் போட்டோன்னா ஏலம் கேட்க ஒருத்தன் இருக்கானே இந்த இருக்குப்பா வாங்கி அப்படியே எடுத்து அது வந்தோடனே இந்த பொருள் தெரிஞ்சு மாட்டி விட்டு 5000 வந்தோன்னா நான் எவ்வளவு அதிர்ஷ்டமா, எனக்கு இதெல்லாம் பொருளாக தெரியும், அதான் வாங்கி வச்சேன், நான் பெரிய கட்டிக்காரன் இவனா தற்பரங்களை அடிச்சுட்டு இருக்கான் போட்டு. இந்த ரெண்டுமே ஞானத்தை தடுக்கும். ஆனால் வீட்டில் எப்படி இருக்குங்க? தேவைக்கு 4 சட்டி பானை தேவைக்கு, ஆனா அடைஞ்சு வச்சிருப்போம். அப்படித்தான் எங்க ஐயா ஒருத்தர் என்னுடைய நண்பர் சின்ன வயசுல சுகமான தலகாணி நினைச்சாங்க, பெரிய தலகாணி வாங்கி வச்சுட்டாங்க. இப்ப யாராவது வேணா எடுத்துட்டு போங்களேன், ஆசை தீர்ந்து போச்சு. இப்ப மனைவி ஆசைக்குரியவளா, கடமைக்குரியவளா, கர்மையை தூய்மைக்குரியவளா, ஞானம் கொடுக்க வல்லவளா? எதுக்காக வந்திருக்க மனைவி? உன்னுடைய கர்மை கலக்கத்தை போக்கி உனக்கு ஞானம் கொடுக்க வந்த ஞான குரு மனைவி. அதனால்தான் மகிழ்ச்சிங்க மனைவியர் தின வேட்பு நாள் வச்சவர் கணவருக்குன்னு ஒரு நாள் வச்சிருந்தார். நம்மால அன்னைக்கு எப்படி வரலாம் தெரியுமா உங்களுக்கு? பயங்கரமா இருக்கும், தெரியும். என்ன செய்யலாம்? ஆசைய இன்வாய்ஸ் பேப்பர் ஆக்கலாமா? சரி, கூட ஒன்று சொன்னேன், டீ சாப்பிடு, பிரேக் வார்த்தை டீ சாப்பிடு. எப்படி உங்களுக்கு எது வசதி சௌகரியம்? எது சௌகரியம்? நம்மளோட வசதியா சௌகரியமா வாழ முடியும். கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காதா? கூடமான ஒரு தட்டி விட்டு தலையிலையோ எல்லாம் வரும். அப்படி பேசி முடிச்சிட்டாரு. எனக்கு அம்மா கொஞ்சம் நிறைய வேற கொண்டு வந்து கட்டம் பண்ணு 4 எவ்வளவு பெரிய அப்படியே முன்னாடி உட்கார்ந்துருக்க பேராசிரியர் ஞானி, ஐயா சொன்ன ஞானி, பேர் சொல்லப்படல, அரசியல். அப்படியே அவர் பார்க்குது, பார்த்துட்டு இப்படி பார்க்குது, இப்படி இருக்கிற எல்லாத்தையும் பார்க்குறேன். நான் ஒன்றும் நான் அதான் வந்துச்சுங்க, அதுதான் வந்துச்சு. ட்ரைனிங் எப்படி போட்டு எங்களை துவச்சு வெளுத்திருப்பார் அவர். உடனே சுத்தியாக்கக்கூடிய ஹை ஸ்பீட் வாஷிங் மெஷின் அவர், அந்த பேராசிரியர் தொடச்சு எடுத்துருவார். கர்மையை கலங்கத்தை எடுத்துருவார். அப்படியா? அப்படி நீ நினைக்கிற? கேளு. 3 நாளுமே நம்ம செருப்பு எடுத்து அவன் பேச நாமளும் அடிச்சுக்கிறோம். இப்படி செய்ய மாட்டேன் சொல்லிட்டு ஐயா செருப்பு பிஞ்சு வச்சு வந்த. இப்படி 3 யாரு இப்ப 5 முறை வந்து செருப்படி வாங்கினதுங்க? யாரு 10 முறை வந்து என்கிட்ட கிளாஸ்க்கு வந்தது? 10 முறை வந்து கை தூக்குறேன். நாங்க 10 தடவை உங்களோட அறிவோம் என்ன? அவங்க பெருமையா தூக்குறாங்க. யாரு 8 முறை? நாங்க என்ன? இன்னொருத்தன் 5 முறை 3 முறை இப்பதான் வந்திருக்கோம். உங்களை மன்னிச்சிடுறேன். யாரு 10 முறை? நீ தேரவே மாட்டேன். ஏடா 3 மாசத்துக்கு ஒரு 10 முறை வந்து என்னதா கேட்டீங்க? என்னது கேட்ட? என்ன புரிஞ்சு உனக்கு? இது எனக்கு புரியாது. இது 8 10 5 முறை வந்தவனுக்கு நீ வேஸ்ட், நீ வராது, அடுத்து என் கிளாஸ் வரக்கூடாது, உனக்கு புரியாது. 3 முறை யார்? ஐயா நாங்க வரவே மாட்டோம்.
ஏன்னா இங்க வந்து விளக்குமாறு செருக்கிற்கு ஒரு அடி கொடுத்தார். என்னுடைய செருக்கு ஆணவத்திற்கு ஒரு அடி, அது நான் விளங்குமாறு, அதான் விளக்குமாறு அடி, செருக்கடி. செருக்குன்னா தன்முனைப்பு. தன்முனைப்பு அகல அகல தன்முனைப்பு அகலும் வரை விளக்கும், நம்மளுக்கு விளக்கம் கொடுத்து நாம் விளங்கும் வரை விளக்குமாறு அடி, அதான் விளக்குமாறு அடி. உற்பத்தி பண்ணிட்டேன், ஓடி கரைச்சிருவேன், செரிமானம் பண்ணிடுவேன். அப்ப கணைய வறட்சிக்கு பேர் தானே டயபெட்டிஸ். இந்த நீர் இழிவான வரக்கூடிய நோய்க்கு பேர் தான் நீர் இழிவு. ஏன் பயப்படுறீங்க? ஏன் இன்சுலின் போடுறீங்க? ஏன் கிட்ட போய் கேட்குறீங்க? ஏன் இடம் போட்டு அழுத்து சாப்பிடுறீங்க? நாவின் மீது மனம் செலுத்தி தவம் செய்தால் நாவின் அறிவு தூண்டப்படும் பொழுது 3 நாக்கு சீராக்கப்படும். நாவு எதோட கனெக்டா இருக்கு? மூளையோட கனெக்ட் ஆகுது. அப்ப நாக்குல தவம் பண்ணும்போது மூளை சிந்திக்கும், அதனுடைய கருவி நீர் கருவி கணையை சிந்திக்கும். ஏன்னா அறிவு இருக்கா இல்லையா? அறிவு இருக்கும் போது நீ போடுறதுக்கு தகுந்தபடி தேர்வு சொல்லுங்க. அது அறிவு இருக்கா இல்லையா? இருதயத்துக்கு அறிவு இருக்கு இல்லையா? அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். டிஸ்டர்ப் பண்றது யாரு? யார் டிஸ்டர்ப் பண்றா? நீங்க இப்படி தட்டி கொடுத்தாலும் செல்லாது. அது நீங்க தட்டி கொடுத்தாலும் பாராட்டினால் பாராட்டாட்டியும் உடல் தன்னுடைய வேலையை ஒழுங்கா செய்யும். விதைத்தவன் உறங்கி விடலாம், விதைகள் உறங்குவதில்லை. உண்டவன் உறங்கி விடலாம், உடல் உறங்குவதில்லை. நீங்க நைட்டு நல்லா சாப்பிட்டு படுத்துங்க, அது அப்படியே மறுநாள் காலையில் வருமா? புதப்பதானே இரண்டு வருது. நீ தூங்குனாலும் உன்னுடைய குடல் தூங்குறது இல்லை, நீ தூங்குனாலும் இருதயம் தூங்காது, நீ தூங்குனாலும் நுரையீரல் தூங்காது. வேலையை ஒழுங்கா செய்யும். தெரியும், ஞானம் தெரியும். ஏன் அதுக்கு போய் ஸ்கேன் எடுக்கிறேன், அது எடுக்கிறேன், இது எடுக்கிறேன் போய் மாட்டிக்கிறீங்க? ஒண்ணுமே தேவையில்லை, தன்னைத்தானே சரி பண்ணிக்கணும். அதுக்கு என்ன இருக்குங்க? ஏன்னா யாருமே உடம்பை யாரும் செய்யல, உள்ளூர் புயல ஸ்பெஷல் மெடிசன் போட்டு உற்பத்தி பண்ணல. அதுக்கு இயல்பாவே அது தன்னைத்தான தன்மாற்றம், இயல்பூக்கம், கூடுதல் அறம் தெரியும். அதுக்கு கடவுளுக்கு மட்டும் இருக்குமா? பிரமையானத்தில் இருக்கு கடவுளுடைய தரம். அது திறன்கள் 3, இறைவனுடைய திறன்கள் 3. இறைவன் தான் உள்ள இருந்து என்ன பண்றான்? இருதயத்தை இங்க வைக்கான், நுரையீரல் இங்க வைக்கான், எல்லாத்துக்கும் இருக்கு இல்லையா? ஓ நுரையீரல் இருதயத்தை எவன் பதற வைக்கிறானோ அவனுக்கு பதறும், ஒத்ததோடு ஈர்க்கப்படும், டேமேஜ் பண்ணிடும். பயப்படாதீங்க. உனக்கு துன்பம் கொடுக்கிறவன் துன்புறுவான், உனக்கு நன்மை செய்வோம் நன்மை அடைவான். நம்புங்க நண்பர்கள், யாரோட உதவி தேவையில்லை. துன்பப்படுறவனுக்கு வெட்டுங்க, கையில இறுக்கி பிடிக்காதீங்க, ஃப்ரீ பண்ணி விடுங்க, அவனா கீழே வந்துடும். அதுக்கு எந்த செய்வனையும் தேவையில்லை, செயல்வனையும் தேவையில்லை. அவனே சொந்த செலவுல அடுத்தவனுக்கு கெடுக்க நினைச்சு அவனே கட்டுவான். கெடுக்க நினைப்பவன் முதலில் கெடுவான். கெடுக்க நினைப்பவனை நினைக்கும் எண்ணமே அவனை கெடுத்து விடும். நீங்க ஸ்பெஷலா ஒரு பிரேயர் எல்லாம் பண்ண வேண்டாம். எனக்கு கெடுதல் பண்றா பவானே, அவனை முடிச்சிடும், அவனை என்ன மாதிரி பண்ணிரு நினைச்சீங்கன்னு வைங்க, அவனையும் பண்ணிடும், உனையும் பண்ணிடும். இது தேவையா? துப்பாக்கி குண்டு வெளியேறும் போது துப்பாக்கியை பின்னோக்கி தள்ளிட்டு முன்னோக்கி போகும். ஒருத்தனை கெடுக்க நினைக்கும் போது நீ பாதிப்படைகிற. அல்லவை தவிர்த்து நல்லவை சிந்திக்கும் நற்பண்புகளை பெற்றுவிட வேண்டும் என்பவர்களை எல்லாம் சரியா. அதுக்கும் மேல தெரிஞ்சோ தெரியாமலோ ஆசைப்படும், பிடிச்சிரு, பிரமண தோன்றுதல். அது எவன் என்ன நினைச்சாலும் என் டிசைனை நான் மாற்ற போறேன். எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் போடுவேன், எனக்கு பிடிக்க தேவைக்காக போடுறேன், தேவைக்காக சாப்பிடுறேன், தேவைக்காக இருக்கிறேன், தேவைக்காக மட்டும் வாழ்றேன். நேற்று பேச முடியா? வாழ்க்கை தத்துவம் 12, தேவைகள் 3, காப்புகள் 3, அறநெறிகள் 3, அறிவின் விளக்கப்படிகள் 3. இவன் இணைந்து ஆசைக்கு உட்பட்டு இந்த வாழ்க்கை தத்துவங்களை ஆசையோடு இணைச்சு பார்க்கிறேன், எண்ணத்தோட இணைச்சு பார்க்கிறேன். என்னுடைய வாழ்க்கை தத்துவம் சிறப்பா இருக்கிறதுக்கு எண்ணத்தை இணைச்சு பார்க்கிறேன். நேற்று ஒரு ரூட் போட்டு கொடுத்தேன், எத்தனை பேர் பிடிச்சிங்கன்னு தெரியல. கண்டிப்பா பிடிப்பீங்க. இன்னைக்குலாம் என்னைக்காவது இதே பாண்டியராஜன் உங்கள்கிட்ட இருந்து வெளியே வந்து பேசுவாங்க.
அங்க என்னுடைய டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய மாணாக்கர்களை இளைஞர்கள் கூட மாற்றி வச்சிருக்கேன். நிறைய வந்து மாத்திட்டேன். பஞ்சர் ஓட்டுவான், ஆனா பகுத்தறிவுல உயர்ந்து பேசுவான். திருமண தத்துவத்தை அப்படி லேசா பேசுவான். அங்க 3ஆம் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதா பஞ்சர் ஓட்டுவேன். RCC வேலை பண்ணுவான். பிரமையானத்தை பயங்கரமா பேசுவான். பிரமையானுக்கு பேர் எடுத்திருக்கான். ஊரெல்லாம் வெள்ளை அடிக்கிற சாதா வேலை செய்வான். பயங்கரமான அற்புதமா தத்துவங்களை பேசுவான். உருவாக்கி வச்சிருக்கேன். இது திருமண சத்யான்னு ஒரு பொண்ணு பேராசிரியர். அப்படியே பாண்டியராஜன் பிரதிபலிக்கும். வெடி வார்த்தைகள், சரவெடி தத்துவம், பட்ட பட்ட பட பட பொருள் அப்படியே சொல்லுவாங்க. சார் எனக்கா பேசுறேன். இப்படி குரு அப்படியே அவன் எனக்கு என்ன போகுது அப்படியே பேசுறேன். நம்பர் பேராசிரியர் எடுத்து வாங்கிடுவான். சீதான்னு ஒரு பேராசிரியர். நிறைய பேராசிரியர் உருவாக்கி ஓடியில தேனியில சின்னமனூர்ல ஒரு பேரு அந்த புறத்துல இருக்கிறத நினைச்சுக்கிட்டே இருக்கிற அப்பாவி. அதனால இப்ப என்ன நடக்குது? ஏங்க நீ சரவணா ஸ்டோர்ல புதுசா கொடுத்துருக்கான, அது கொடுத்துருக்கான, இது கொடுத்துருக்கானா, இன்னைக்கு ரொம்ப தள்ளுபடியாமா தைப்பொங்கலுக்கு இவ்வளவு கொடுக்குறது எனக்கு தெரியல. அப்பாவியா இருக்கிறீங்க. அப்ப என்ன அர்த்தம்? உண்மைதான் சொல்றேன். நாங்க மன்றத்துக்கு போறோம், அப்பாவியா இருக்கணும். எந்த அப்பாவியா? இறைவனை நினைக்கக்கூடிய பாவனையில் இருக்கும். அப்பாவியா இருக்கும். நீங்க அப்பாவியா இருந்தீங்கன்னா உங்க குழம்பு ருசிக்கும். நீங்க குழம்பு எடுத்து வைக்கும்போது சூப்பர் நல்லா இருக்கு அப்படி சொன்னீங்க என்ன அர்த்தம்? அந்த நிமிடம் இறைவனை மறந்து பாவனையில் விடுபட்டு விட்டீர்கள். உங்க விழிப்புணர்வு குழம்புல தகர்ந்து போச்சு. உங்க விழிப்புணர்வு உலக இன்பங்களில் கரைந்து கொண்டிருக்கிறது. உணர்வு தகர்ந்து போயிடுச்சு. இறை உணர்வு சற்று தடுமாற்றம் அடைகிறது. எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க போட்ட ட்ரெஸ் யாரும் சூப்பரா இருக்கு உங்களுக்கு. ஏக்கா எங்க எடுத்தீங்க? அட்டகாசமா இருக்கு சொன்னோன்னே அப்படியா? அப்படி கண்ணாடியில் ஒரு பார்வை பாக்குறீங்க பாருங்க. மறந்து எதை நீங்க எப்ப ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படி இப்படி பாக்குறீங்களோ அதை விட்டீங்கன்னா ஒரு மணி நேரம் கண்ணாடிக்கு முன்னாடி அங்கிட்டு இங்கிட்டு பார்த்து சீவு இப்படி போடுறீங்க போட்டு அப்படி போடுறது இப்படி போடுறது வேண்டியது. கண்ணாடியில் காணலாம் உருவ நிலையை, முன்னாடி காணலாம் உண்மை நிலையை. 15 நாளுமே கண்ணாடி பயிற்சி. விடியற்காலம் 3 மணியில தொடங்கி நைட்டு 1 மணி வரைக்கும் கம்பத்துல கூட இருந்தோம். அந்த கொடுப்பனைகள் கிடைச்சது நண்பர்கள். பிராக்டிஸ் அப்படி பிராக்டிஸ் முறுக்கிட்டாரு. நீங்க அப்படியே எங்கேயும் கூட 15 நாள் தூரம் வரும். வீடு வாச சொந்தம் எதையும் நகைக்கடை எதுவும் போன போட்டு எல்லாம் போட்டு மட்டும் மகன் கூட இருந்தவர் படுத்து கீழே உருண்டவர். ஐயா பெட்ரோல் கொடுப்பாரு, இவர் கீழே உருண்டு கொடுப்பாரு. ஓச்சுக்கிட்டே இருப்பேன். அவர் பார்த்த ரசனையும் பார்வையும் இன்னும் என்னுடைய கற்பனையில் ஓடிட்டு இருக்கு. ஐயா உமது விழிகளில் எமது பார்வை என்ன சொல்றீங்க? நீங்க பாத்தீங்களா? நீங்க பார்த்தது சொல்லும் போது உங்க கண்ணுக்குள்ள வந்து துரியாதீதமாகி உங்க மூலியமா அந்த அனுபவ படத்தை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ருசிக்குமா திரைப்படம், ருசிக்குமா உணவு, நான் பணத்தை ரசிப்பேமா? ஐயா நீங்க பெட்ல படிங்க, எந்த பெட் நல்லா இருக்குன்னு சொன்னா அப்படியா நல்லா இருக்குமா? எவ்வளவு நேரம்? எவ்வளவு நல்லா இருக்கும் பெட்டு சேகம்? எவ்வளவு நேரம் நல்லா இருக்கும்? தலைக்கு வைக்கிற தலைவாணி எவ்வளவு நேரம் சுகத்தை கொடுக்கும் உங்களுக்கு? சுகம் இருக்குன்னு இப்ப கட்டிட்டு அப்படியே முரளையா காட்டிட்டாருட்டு அப்படியே இங்க பேண்ட் போட்டு வேஸ்டெல்லாம் போட்டு ஓட்டிட்டு தலைவாணியோட நிக்கிறேன். ராவண கணக்கா நேற்று கொடுத்து நன்றி நான் மறக்க மாட்டேன். தலைவாணி நல்லா இருக்கு சொன்னாரு கட்டிட்டு வந்துட்டேன். அப்படி எப்படி இருக்கான்? முழு வைத்தியத்துக்கிட்ட 2 நாளா மாட்டிக்கிட்டோம். சுகம் கொடுக்கிற கணவர் 24 மணி நேரம் கைப்பிடிச்சுட்டே இருக்க முடியுமா? அந்த கையெழுத்து பண்றாரு. பொய் சுகம், நாய் சுகம், மாய் அழுத்து கொடுத்துருக்கோம். நான் யார் தெரியுமா? நான் அவ்வளவு பெரிய ஆளாக்கேன் நான் தான் அப்படிமா. ஒரு வெங்காயம் கிடையாது. காயல் பயிற்சியில் அடுத்து வெளியே ஓப்பன் பேசுறேன். காயல் பயிற்சியோட ஓப்பனா பேசுறேன். கூசவே கூசாது எனக்கு. எது எனக்கு அந்த சிக்கனே இல்லை. ஒருத்தர் காய பயிற்சி எடுத்தாரு நம்ம. நீங்க அந்த இடம், நீங்க அந்த இடத்துல நீங்க அங்க மனசு வச்சு எந்த இடமே அனுப்பிச்சு ஒரு அம்மா சொல்றதுக்கு தகரமா அந்த இடத்துல என்னமா நீங்க இப்படி கேட்குறீங்க? அவன் உட்காந்து கேட்டு நிலைமையை பாருங்க.
வடுக்கலாம் பேராசிரியர் அது சொல்றது பாரு கார்த்தி எல்லாம் இருக்குங்க. கார்த்தியா நிக்கல ஆனா இப்படி இன்னைக்கு வந்து உட்காந்து சரி அப்படித்தான் ஈகோ எங்களுக்குள்ள வராமல் இருக்க கார்த்தி நம்ம 2 பேரும் போய் காயப்படுத்துமா காயப்படுச்சு நீங்க கொஞ்சம் பேசுங்க நான் கொஞ்சம் பேசுவோம் அகத்தா நீங்க கொஞ்சம் பேசு நான் கொஞ்சம் பேசுவோம் நீ எப்படி வேணா பேசு நான் எப்படி வேணா பேசுறேன் எங்க 2 பேராசிரியர் எடுத்து பாருங்க அதுக்கு முன்னாடியே நீங்க பேசுனது நல்லா இருக்குன்னு ஒருத்தர் சொல்லும் போது இவருக்கு இப்ப நான் பேசுனது அடுத்து பார்த்துக்கிறேன் வாழ்க வளம் செய்து பாருங்க 2 பேராசிரியர் எனக்கு எடுத்து பாருங்க ஈகோ ஓடிடும் இதெல்லாம் நாங்க செய்த செட்டப் 2 பேரை பார்த்து பேசுவோம் அதை ஒருத்தர் கோடியில சுப்ராஜ் ஈகோல உச்சமற்ற ஒரு பெரிய நிர்வாகி அவரை பேராசிரியர் நிர்வாகிகள் அப்படியே பின்னாடி இப்படியே காயில் பயிற்சி எடுக்கணும் 1 கிளாஸ் இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாரு அணுகுறையில் வந்தாரு வந்துட்டு ஒரு கருப்பு ஆணை ஒரு வெள்ளை ஆணை யானை போல தெரியுது இவ்வளவு கனபரிமணம் வார்த்தைகளும் பயிற்சி கொடுக்கிற விதமும் வேதாத்திரி உள்வாங்குறத சத்தியமா சொல்றேன் 2 பேருக்குள்ள ஈகோ இமயம் இல்லாம என்னை நிறையவே யோசிக்க வச்சுட்டீங்க என்னுடைய தகப்பனார் வயசு இருக்கவர் அப்படி பேசி உட்காருவோம் பேசுங்க பண்றதுக்கு வரும்போது ஃப்ரெண்டா வருவாங்க பேராசிரியர் ஆன பிறகுதான் நீயா நானா பாப்பா 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 எப்ப எழுது ஈகோ துணை பேராசிரியர் வேற வரைக்கும் போற வரைக்கும் ஒன்னா தான் போவாங்க எப்படியா போற வரைக்கும் அங்க போயிட்டு திரும்பி சர்டிபிகேட் வாங்கின பிறகு நான் யார் தெரியுமா என் கிளாஸ் எப்படி தெரியுமா ஏன் அப்படி பேசுறேன் எப்படி கேட்டேன் நிறைய பேர் உட்காந்து 2 பேர் உட்காந்து அந்த ஊருக்கு போய் இந்த ஊருக்கு சும்மா ஊருக்கு போயிருப்பாரு விசேஷத்துக்கு கல்யாணத்துக்கு போயிட்டு அங்க போய் நான் பேசுறேன் பயங்கரமா பேசுறேன் எல்லாரும் கைத்தட்டி ஆரம்பிங்க எத்தனை பேரு எண்ணிக்கையா மக்கள் எண்ணிக்கையா இங்க ஆசை இருந்தா அந்த என்ன செய்யும் உங்களை பெரிய செல்வத்தை கொடுக்குமே எண்ணம் வந்தா இழுத்துட்டு வந்து உட்கார வைக்கும் ஒத்ததை ஈர்த்து கொள்ளும் ஒத்ததை ஈர்க்கணும்னா நமக்கு மீறி சில விஷயங்கள் நமக்கு தோணுது யார் ஏன்னா என்ன மாறாதுல இருக்கு எண்ணம் எழுது சொல்லுங்க பார்ப்போம் என்னென்ன வகையில தேவை வழக்கம் சூழல் பெருமான தூண்டுதல் அடுத்து கோள்களின் சஞ்சாரம் அடுத்து கர்மயம் நெக்ஸ்ட் தெய்வீகம் கர்மயம் வந்தால் தெய்வீகம் வேற மாத்தி மாத்தி வச்சுக்க தேவைன்னு வரும்போது அது தேவையினுடைய மறுபக்கம் உணர்ச்சி ஆசைக்கு எண்ணத்துக்கு ரொம்ப வெறியது இல்லை இது 10 படிப்புகளே விளக்கம் கொடுக்க முடியும் இது 6 ஸ்டெப்ல முடிச்சுக்கணும் நீங்க மறந்து 3 ஸ்டெப்லயும் உங்க பயிற்சி தொடங்கலாம் ஒரு குறையும் இல்லை இந்த பாட்டை தான் பாடணும்னு இல்லை தேவனுக்கும் எல்லாம் வல்ல தெய்வம் வந்தா பாடுங்க மனப்பாடமா சக்தி இருந்தா ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று உயிராய் அணுக்கள் கூடி மோதி இணைந்து இங்க நிலங்கள் மூலங்கள் போலவே அவை இணைந்து பேதித்து அன்றுகளை மற்றும் பிறப்பிறப்பிடை உணர் இயக்கமாகி நீதி நெறி உணர்மாந்தராகி வாழும் வந்து கொண்டாற்றி அதையும் பாடுங்க அது தெரியுதா அழுத்து மனு முந்தாற்றல் ஒன்றை கொண்டு அனுமதிரான் அனைத்துமாகி வலுத்து ஓரை 5 மாடும் என்ன முடியுமோ அதை பாருங்க இடையில 4 வரி மருந்து வச்சுனா வெட்டுருங்க ஒரு குத்தம் இல்லை பயந்துட்டு பாடாம இருக்கிறாரு நான் கலந்துரையாடல ஆடியாளர் வந்து பேசுறது ஏங்க இந்த எல்லா வள தெய்வம் முதல்ல ஒரு குறிப்பிட்ட வரி மட்டும் எனக்கு மறந்து போகிறதுக்கு வரவே மாட்டேங்குது சார் நீங்க சொல்லிட்டீங்க சார் நான் சொல்லலை சார் இவன் சொல்ல நீங்க பெரிய பேராசிரியர் நான் எனக்கு ஒரு பாட்டில் அது ஒரு வரி வராதுன்னா விட்டுறியா அதை விடுத்துட்டு போங்க யாராவது அதை மட்டும் சுத்தி காட்டினா உனக்கு என்ன உனக்கு ஞாபகம் வருதா நீ பாடு இங்க எல்லாம் பேராசிரியர் கரெக்டா பாடணுமா ஒருத்தர் கவி வரும் ஒருத்தருக்கு வராது ஒருத்தர் மனப்பாடமாகும் ஒருத்தர் மனப்பாடமாகாது ஒருத்தர் தியானம் வரும் ஒருத்தர் சிந்தனை வரும் அவனுடைய தரம் அந்த தரத்தை மட்டும் காட்டும்
இழந்தீங்க மாட்டீங்க. பிறகு என்ன பின்தங்கி இருப்போம். எனக்கு அந்த பாட்டு வேற பாட்டு பாடுங்க, எதுவுமே பாடலையா, இறைவா நன்றி. திறந்துடும். உன்னுடைய மூளை கபாலங்கள் எல்லாம் விழிப்படையும். நீ எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் கவனிக்கிற. ஏக ரூபியா அநேகனாக, ஏகம் அநேகனாக மாறி விடுவார். பார்க்கும்போது 2 பிள்ளைய நடக்க முடியுமா பார்த்தேன். என்ன நடந்திருக்கப்பா, 2 பௌர்ணமியில சுத்துனா நல்லதுன்னு சுத்தி இருக்கு. சுத்தி வந்துட்டு காலு கை வீங்கி பட்டை அடிச்சு போட்டு பட்டை அடிச்சு விட்டான். பார்த்தீங்களா, உலகத்தை சுற்றி வரலாமா, உன்னை சுற்றியுள்ளதை ஓசித்து உன்னுள்ளே அடங்கலாமா? அடக்கம் அமர் அருள் ஊகிக்கும். அடக்கம் அமர் அருள் உனக்குள் ஊகிக்கும். அடங்காமை ஆறிருள் ஊகித்து விடும். ஆறிருள் இந்த இடத்துல இருளனை இருந்தார் ஆவப்பதி. அடக்கமாக அமர், நீ அடக்கமாக அமர். கொஞ்ச நேரம் நிறுத்து, அடங்கி இருங்கன்னு, ஒடுங்கி இருக்குன்னு, உள்ளுணர்ந்து போங்கன்னு. அடக்கமாக அமர் அருள் ஒழிக்கும். நாமள அடங்கலைய, கால் வலிக்குது, கழுத்து வலிக்குது, முதுகு வலிக்குது, அப்படி இப்படி இப்படி அப்படி இப்படிங்கிறது இப்படிங்கிறது பொருள் இப்படிங்கிறது இப்படிங்கிறது அது எங்க மனத்துல நிறைய அபிநயங்கள் தான். என்ன சொல்ற, அடக்கமாக அமர். அடக்கமாக அமர் அருள் உங்கள் ஊய்ப்பதை உதிப்பதை உணரலாம். அடக்கமாக அமர் அருள் ஊய்க்கும். அடங்காமை ஆறிருள் ஊய்க்கும். இது யாருங்க? சொல்லுங்க யாராவது. நல்லா பிளஸ் வரைக்கும் படிச்சது சொல்லி. நட்சத்திரம் அந்த சொல்லுடைய சொல்லாடல் அதை பிரிச்சு உடங்க, பகுதி விதியாக்குங்க. நம்மள பகுதி விதியாக்கும், பகுதி விகுதி. நட்சத்திரம் என்றால் அது சொல்லா, பெயர் சொல்ல, வினை சொல்ல. எப்படி கேட்குது? பாரமலருக்கு போயிட்டோம். நல்ல பிளஸ் சரித்திரம், நல்ல பிளஸ் சரித்திரம், நட்சத்திரம். துருவன் என்கிற ஒரு பையன் பிறந்தான். ஒரு மன்னருடைய பையன் தான் துருவன். அவங்க அம்மா ராணி. மன்னர் திடீர்னு ஒரு ஆட்டக்காரியை பார்த்து ஆசைப்பட்டு அவளை 2வது தாரமா கட்டிட்டார். 2வது தாரமா வந்து சும்மா இருப்பாளா? மூத்ததாரத்துக்கு பையன் இருக்கான், அடுத்து வாரிசார நம்மளை விரட்டி விட்டுருவான். மூத்ததாரம் இருக்கா, என்னைக்கு இருந்தா நம்மளை கொண்டுருவான். ஏதாவது சிக்கலாகி போட்டு கொடுமையோ கொடுமை சிறையில போட்டு, சிறையில பசி பட்டினியா வாழும்போது பையன் கேட்கிறான் தெரியுமா, நமக்கு ஏமா இவ்வளவு கஷ்டம் இருக்க, நம்ம அப்பா ராஜா, நீதான் இந்த நாட்டு ராணி, ஏமா நமக்கு இவ்வளவு கஷ்டம்? எனக்கு என்னடா தெரியுமா, கடவுளுக்கு தாண்டா தெரியும். இப்ப கடவுள்கிட்ட கேட்டா கிடைக்குமா? கடவுள்கிட்ட கேட்டாதான் தெரியும். நமக்கு நேர்ந்ததெல்லாம் ஏன் நேர்ந்தது தெரியுங்க. கடவுள் எங்க இருக்காருமா தெரியல. அப்ப கடவுள் நான் தேடுறோமா? தேடுப்போம். நாட்டை விட்டு வெளியே வரலாம். வெளியும் போது நாட்டை விட்டு நகரத்தை விட்டு வெளியே வந்துடும். காடு தெரியும், காடு தெரியும், காட்டுல இருட்டு தெரியும். எல்லாத்தையும் மறைக்கிற இருளை பார்த்து கேட்கிறான், நீதான் கடவுளா? நீ எங்களுக்கு ஏன் துன்பம் கேட்கிறான்? இருள், ஐயோ நான் கடவுள் இல்லப்பா, நான் காலையில் சூரிய உதயமான நான் மறைஞ்சிருவேன், நான் கடவுள் இல்லைன்னு போயிரு. காட்டுக்குள்ள போற திக் ஃபாரஸ்ட் உள்ள போன பெரிய பாம்பு பறவை அப்படியே நிக்குது. வா, நீ பார்த்து எல்லாம் பயப்படுறாங்க, நீதான் கடவுளா, நீதான் எல்லாத்தையும் காப்பாத்துற, உன்னை பார்த்து எல்லாம் பயப்படுறாங்களே, எனக்கு என்னுடைய துன்பத்துக்கு எங்க அம்மா அப்பா, எனக்கு எங்க அம்மாவுக்கு எனக்கு துன்பத்துக்கு காரணத்தை நீ சொல்லு, அந்த துன்பத்துக்கான இல்லாட்டி துன்பமே இல்லாம என்னை கொன்று அப்படி வெக்கப்பட்டு பாம்பு ஓடிது. துருவன் சொல்ற, சும்மா கருத்த பாம்பை எழுப்புறது யாரு? உன்னுடைய எண்ணம் தான். லாவோட்ஸும் துருவனும் வேதாத்திரி மகிழ்ச்சியும் ஒரே கருதுகோள். ஏன்னா மூணையும் படிக்கும் போது துருவன் அடைந்த ஞானமும் துருவனாய் இருந்து நமக்கு துருவங்களை காட்டிக் கொடுக்கிற அருட்தந்தையும் ஒரே பிறப்பு, ஆபிறப்பு. சீன அறிஞர் லாவோட்ஸு, லாவோயிசம்
இதே தத்துவம், இதே ஆசை சீரமைத்தல், கவலை ஒழித்தல், சிறந்த ஒழித்தல், ஆட்சித்துறை எழுதி பேசுறாங்க. ஞானம் தான் அவருடைய முழு முகம் போச்சு. அந்த புத்தகத்தை வச்சுட்டு தேவகோட்டை ஞானி சந்திக்கிறதுக்கு கம்பத்திலிருந்து படிச்சுக்கிட்டே போறேன். படிச்சுட்டு மதுரையிலிருந்து தேவகோட்டை பசம் பார்க்குறேன். வாழ்க்கையில் முதல்ல காரைக்குடி தேவகோட்டை அப்பதான் போறேன். அதுவே எனக்கு போக அவசியம் இல்லை, போகாட்டி ஒரு பிரச்சனையும் இல்லை. அங்க போனா என்ன இருக்கும் போது எல்லாம் இங்க இருக்கு, கம்பத்தில் இருக்குது, அங்க இருக்கும் போது வேறு தேவகோட்டையில் இருக்கு, எங்க ஊர்ல கம்பவுண்ட்ல இருக்கு, இங்க சென்னையில் இருக்கு, எல்லாம் ஒண்ணுதாங்க. இல்லைன்னா பெரிய ஒரு நான் சென்னைக்கு போயிட்டேன், என்ன பெருமை இருக்குதுல்ல. நான் ஊட்டி போய் என்ன ஊட்டியில பெருமை இருக்கு? ஒரு பெருமை கிடையாது, ஒரு வெங்காயம் கிடையாது. அதெல்லாம் புறக்க வரிச்சு. அமெரிக்கா போயிட்டா, அமெரிக்கா போயிட்டு வெளியே போகாம இருந்துச்சான்னு கேட்டேன். சார் என்னங்க சார் வெளியே போனீங்களா? ஒண்ணுக்கு போனீங்களா? கடுகு உருண்டை சுத்தவழியில் சூறாவளிக்கு முன்னாடி இந்த கேலக்சியில என்ன செய்யுங்க, சூடு ஊதி விட்டோம். சுத்தவழி கருப்பை நினைச்சு என்ன ஆகும், மொத்த கேலக்சி பூரா வாரி சுருட்டி அப்படி ஊதிடும். யார் ஊதுவா? யார் ஊதுவா? அப்படி சுத்தவழி தானே. நீங்க யாரு? அகம் பிரம்மாஸ்மி, நீயே அது தத்துவம் வசி, நீதான் உலகளந்த உம்பர் கோமான், உலகளந்த பெருமான். நான் சொன்ன வளர்ந்து